أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يستوي الذين يعلمون والذين لا يعلمون அறிவுடையோர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் ஒரு முஸ்லிமா. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இரு சாராருக்கும் கல்வி என்பது கட்டாய கடமையாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, பாரம்பரியமிக்க மலேசிய திருநாட்டின் தலைநகரின் இதய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மஸ்ஜித் இந்தியா பள்ளிவாசலினுடைய நிர்வாகிகளே, அருமைக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மனதிற்குள்ளே மழை பொழிகின்ற அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. தமிழகத்திலே இருந்து மலேயா பல்கலைக்கழகத்திலே பல ஹதீஸ் தொகுப்புகளையும் தப்சீர்களையும் தமிழிலே வெளியிட்ட மரியாதைக்குரிய ரஹ்மத் முஸ்தபா அறக்கட்டளையின் சார்பாக உலகறிந்த கவிஞர்களின் கவிஞரான கவிக்கு அப்துல் ரஹ்மான் பெயரில் ஒரு ஆய்வு இருக்கை நேற்றைய தினம் இந்த திருநாட்டினுடைய மாண்பமை கல்வி அமைச்சரால் துவக்கி வைக்கப்பட்டது. அந்த நிகழ்விலே பங்கேற்று சிறப்புரையாற்றுவதற்காக யாம் வருகை தந்த பொழுது உங்கள் இமாம் பெருமக்கள் தொடர்பு கொண்டு இன்றைய தினம் உரை நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பாரம்பரியமான இந்த பள்ளிவாசலிலே உரை நிகழ்த்துகின்ற நல்ல வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். இன்றைய தினம் நாம் பேசுகின்ற தலைப்பு செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சமகாலத்திலே நவீனத்துறை அத்தனையிலும் புகுந்திருக்கிறதே அந்த தொழில்நுட்பம். அந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் நம் தலைமுறை என்ற தலைப்பிலே உங்கள் முன்னால் உரை நிகழ்த்த இருக்கின்றேன். மலேசிய திருநாட்டிலே தாயகத்திலே இருந்து ஒரு அரை நூற்றாண்டுக்கு அல்லது அதற்கு முன்னால் வந்து குடியேறிய பெருமக்களெல்லாம் ஒரு வாழ்வாதாரத்திற்காக வேண்டி இந்த மண்ணிலே பெரும்பாடுபட்டார்கள். தங்களுடைய இரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி வாழ்க்கையிலே வசந்த பொழுதுகளை எல்லாம் இந்த மண்ணிலே செலவழித்துத்தான் இன்றைக்கு ஓரளவு கம்பீரமாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊரிலே குடும்பத்தை வைத்துவிட்டு இந்த மண்ணிலே வந்து பிரிவித்துயரோடும் ஏக்கத்தோடும் சம்பாத்தியத்திற்காக வரி தந்த பெருமக்கள் பட்ட பாடுகள் இன்றைய மூத்தோர்களிடம் கேட்டால் நிறைய சொல்லுவார்கள். அப்படி வளர்ந்த இந்த சமூகம் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு முழுமையான தன்னிறைவை அடைந்திருக்கின்றதா என்றும் கூட சொல்ல முடியாது.
ஒரு வளர்ச்சி நோக்கிய முயற்சியில் தான் இன்றைக்கு இந்த சமூகம் பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலில் தான் நம்முடைய இளைய தலைமுறையை பற்றி நிறைய பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த வளர்ச்சியினுடைய அல்லது நம்முடைய வாழ்வினுடைய பின்புலத்தில் பட்ட பாடுகளுடைய அருமை, பெருமைகள், வேதனைகள், வருத்தங்கள் யாதும் அவர்களுக்கு தெரியாது. எனவே இவற்றை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த தலைமுறை இந்த தேசத்திலே வாழுகின்ற பிற சமூகங்களோடு போட்டி போட்டுக்கொண்டு எல்லா துறைகளிலும் மேம்பட்டு விளங்கி தங்களுக்கான இருப்பை நல்ல நிலையிலே தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இன்றைக்கு நாம் பல விஷயங்களை சொல்லியாக வேண்டிய அவசியம் இருக்கின்றது. நம்முடைய பெருமை நாளை நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார் என்பதுதான். அதுதான் நம்முடைய மன நிறைவும் மகிழ்ச்சியும். அலிகார் பல்கலைக்கழகத்தை நிறுவிய சர் சையத் அகமது கான் அவர்கள் ஒருமுறை ரயிலிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒருவர் கேட்டார், நீங்கள் என்ன பாரட்லாவா என்று கேட்டார். பாரட்லா என்பது அந்த காலத்திலே பிரிட்டனில் லண்டனில் போய் சட்டத்துறையிலே லாவில் மிகப்பெரிய அளவுக்கு பெறுகின்ற உயர்ந்த பட்டம். நீங்கள் என்ன பாரட்லாவா என்று கேட்ட பொழுது சர் சையத் அகமது கான் சொன்னார், நான் பாரட்லா இல்லை, பாரட்லாவின் அப்பன், தகப்பன் என்று சொன்னார். ஏனென்றால் சர் சையத் அகமது கானுடைய மகன் சையத் மஹமூத் கான் பாரட்லா பட்டம் பெற்றவர். இதுதான் ஒரு தந்தைக்கு பெருமை. இதுதான் ஒரு தந்தைக்கு ஒரு மகன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பீரம், மரியாதை. இதை நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறார்களா என்று நாம் ஒரு கேள்வி எழுப்புகிற பொழுது பலர் அதில் திருப்தியான பதிலை தர முடியவில்லை என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது. எனவே நம்முடைய தலைமுறை மிகச்சிறந்த வளர்ச்சியை பெறுவதற்கு, நவீனம் சார்ந்த அனைத்து துறைகளையும் கையில் எடுப்பதற்கு அதற்கான கல்வியை, அறிவை பெற்றாக வேண்டிய அவசியம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தளவில் ஆன்மீகத்தையும் இறை வழிபாடுகளையும் சட்டத்திட்டங்களையும் மட்டும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இந்த உலகத்தில் மனிதன் எல்லா விஷயங்களிலும் அறிவுபூர்வமாக எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கடமையாக்கி பேசுகின்ற ஒரு மார்க்கம். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்களை, தன்னுடைய சமுதாயத்தை மிகச்சிறந்த வளர்ச்சியடைந்த சமுதாயமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள். ஒரு செய்தியை சொல்கின்றேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை தேவைகள் என்ன? உணவு, உடை, உறையுள். மூன்றையும் தானே எல்லாரும் சொல்வார்கள். உண்பதற்கு உணவு வேண்டும், மானத்தை மறைப்பதற்கு உடை வேண்டும், வசிப்பதற்காக வேண்டி குறைந்தபட்சம் ஒரு வீடு வேண்டும். இந்த மூன்றையும் தான் சொல்வார்கள். அடிப்படை தேவை 3 என்பார்கள். ஆனால் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் 4 என்று சொல்லி காட்டினார்கள். அதான் வளர்ச்சி நோக்கிய சமுதாயத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய உயர்ந்த லட்சியம், தூர நோக்கு பார்வை. 4வது எதை சொன்னார்கள் என்று சொன்னால் உணவு, உடை, உறையுளோடு 4வது எதை சொன்னார்கள் என்று சொன்னால் சொந்த வாகனம் என்று சொன்னார்கள். மனிதனுடைய அடிப்படை தேவைகளில் ஒன்று சொந்த வாகனம் என்று எப்பொழுது ஒரு சமுதாயத்தின் தலைவர் சொல்லிவிட்டாரோ, வழிகாட்டி சொல்லிவிட்டாரோ, அப்பொழுதே அவர் தன்னுடைய சமுதாயத்தை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுப்பதற்கு கொண்டு செல்கிறார் என்ற அர்த்தம். ஏனென்றால் சொந்த வாகனம் என்பது நம் கையில் இருந்தால் நம்முடைய அனைத்து முயற்சிகளும் நம் கையில் இருக்கிறது அர்த்தம். நினைத்த நேரத்திற்கு எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். நேரம் மிச்சப்படுகிறது, நம் கையில் இருக்கின்றது. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சொந்த வாகனம் பல சாதனைகளை நிகழ்த்தி காட்டும். எப்பொழுது சக்கரம் என்கின்ற வீல் கண்டுபிடிக்கப்பட்டதோ அப்பொழுதுதான் மனிதன் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வேகமாக சென்றான், பல சமூகங்களோடு தொடர்பு கொண்டான், பொருளாதார கலாச்சார பண்பாட்டு மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டான். எனவே சொந்த வாகனம் என்பது ஒரு மனிதனுடைய மகத்தான ஒரு விஷயம். அவனை எல்லா நிலையிலும் வளர்த்தெடுப்பதற்கான அடிப்படையான ஒன்றை 4வது முக்கியமாக சொன்னார்கள். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை.
காலையில் எழுந்தால் பல நாட்கள் அவருடைய வீட்டிலே உணவு இருந்ததில்லை. 3 நாட்கள் தொடர்ந்து வீட்டிலே அடுப்பெறிந்ததில்லை என்று நபிமொழி பேசுகிறார். காலையில் எழுவார்கள், தன் துணைவியார் ஆயிஷாவை பார்த்து, ஆயிஷா இன்றைக்கு உணவு இருக்கிறதா என்று கேட்பார்கள். அவர்கள் இருக்கிறது என்று சொன்னால் சரி என்பார்கள், இல்லை என்று சொன்னால் நான் இன்றைக்கு நோன்பு வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். பல நாட்கள் பட்டினியிலும் பசியிலும் தான் அவருடைய வாழ்க்கை ஓடியது, உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அவருடைய ஆடைகளை பார்த்தா ஒட்டு போட்ட தைத்த சட்டை தான் அணிந்து கொண்டிருந்தார்கள். பாரசீகத்திலிருந்து வந்து கொடுத்த ஒரு வெள்ளை ஆடை வைத்துக் கொள்வார்கள். யாராவது தூதுவர்கள் வந்தால் ராஜ்ய நிமித்தமாக யாரை சந்திக்க வேண்டும் அதை அணிந்து கொள்வார்கள். மற்றபடி ஒரு கம்பளி போர்வை தான் அவருடைய தோளை தழுவி கிடந்தது என்றை பார்க்கிறோம். ஆடைக்கு அதிக முக்கியத்துவம் இல்லை. ஒரு தேசத்தினுடைய கலீஃபா அவர். அவருடைய ஆணைக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான சகாபாக்கள் தொண்டர்களுடைய தலைவர் அவர். பறந்து விரிந்த சாம்ராஜ்யத்தின் தலைவர் என்றாலும் கூட தனக்கென்று சொந்தமாக ஒரு ஆசனமோ ஒரு மன்னருக்குரிய கலீஃபாவுக்குரிய ஆசனத்தையோ அல்லது ஆடை அவர்கள் அணிந்ததில்லை. ஆடைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. அவர்கள் இருந்த வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு 8 ஒரு சின்ன குடிசை தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கால் நீட்டி படுத்திருப்பார்கள். தஹஜ்ஜத் தொழுவதற்கு எழுந்து பெருமானார் வீட்டிலே விளக்கெரிப்பதற்கு என்ன இருக்காது, சஜதா செய்ய போகும்போது அந்த இடத்திலே ஆயிஷா அவர்கள் கால் நீட்டி படுத்திருப்பார்கள். அப்பொழுது விரலால் பெருமானார் ஆயிஷாவின் காலில் அப்படியே குத்த அவர்கள் காலை மடக்கி கொள்ள அந்த இடத்தில் சஜதா செய்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார்கள். வீட்டுக்கு உரையுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததில்லை. உணவுக்கு உடைக்கு உரையுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொந்த வாகனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். தனக்கென்று ஒரு சொந்த வாகனம் இருக்க வேண்டும் என்று, ஏன்னா அவருடைய லட்சியங்கள் முழுக்க அதன் மூலம் தான் சாத்தியமாகும். மக்காவில் வாழ முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்று இறைவனுடைய ஆணையை ஏற்றவர்கள் புறப்பட்ட காலத்திலே அவர்களுக்கு வாகனம் தேவைப்பட்டது. அருமை தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னிடம் சில ஒட்டகங்கள் இருக்கின்றன, அதில் ஒரு ஒட்டகத்தை உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் வாகனமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் மறுத்து விட்டார்கள். சொந்த வாகனத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும், அதில் ஒரு ஒட்டகத்தை எனக்கு விலைக்கு தாருங்கள் என்று விலை கொடுத்து வாங்கி அந்த ஒட்டகத்தில் தான் ஹிஜ்ரா பயணத்தை மேற்கொண்டார்கள். பல போர்களை அந்த கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் எதிர்கொண்டார்கள். பல உடன்படிக்கைகளை அந்த ஒட்டகத்தில் அமர்ந்து போய் தான் நிகழ்த்தி காட்டினார்கள். ஏன், இறுதி ஹஜ் உரையை அரபாவிலே நிகழ்த்துகிற பொழுது அந்த கஸ்வா ஒட்டகத்தின் மீது அமர்ந்துதான் அவர்கள் நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால், சொந்த வாகனம் எல்லாவற்றிற்கும் மனிதரை முன்னெடுத்து செல்வது. இதுதான் ஒரு நவீனம் சார்ந்த வளர்ச்சி சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு பார்வை. இந்த பார்வை என்பது பெருமானாரிடம் இருந்த காரணத்தினால்தான் இந்த சமூகம் மிக வேகமாக உலகம் முழுக்க பரவியது. வர்த்தகம் வியாபாரத்தின் மூலம் பரவியது, சகாபாக்கள் மூலம் பரவியது, மிகப்பெரிய இறைநேச செல்வர்கள் மூலம் பரவியது. எனவே ஒரு நவீனம் நோக்கிய புதிய சிந்தனையும் பார்வையும் நமக்கு தேவை என்பதை பெருமானாருடைய வாழ்க்கையே நமக்கு எடுத்து காட்டக்கூடியதாக அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். காலந்தோறும் ஒரு சமுதாயத்திற்கு சில தேவைகள் இருக்கும். அந்தந்த காலம் அந்த அடிப்படை தேவைகளை வலியுறுத்தி கொண்டே இருக்கும். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் அதிகமான போர்கள் நடைபெற்ற காலம். எத்தனை போர்களை அவர்கள் சந்தித்தார்கள் என்பது வரலாறு சத்திய சாட்சியாக பேசும். நிறைய போர்கள் சந்தித்த காலம், இனங்களுக்கிடையிலே இனக்குழுக்களுக்கிடையிலே சண்டைகளும் மோதல்களும் நடந்து கொண்டிருந்த காலம், குலப்பெருமை பேசி தீர்ந்து கொண்டவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அடிதடி நிகழ்த்தி கொண்ட காலகட்டத்திலே அன்றைக்கு மிக முக்கியமான தேவை என்பது வீரம்தான். போர்க்களத்திலே போரிலே ஆயுதம் மேந்தி போரிடக்கூடிய வீரனுக்குத்தான் முதல் மரியாதை. வீரத்திற்கு அதிக முக்கியத்துவம் என்பது அன்றைய தேவையாக உலகம் முழுக்க சமுதாயத்தில் இதுதான் இருந்தது. வீர யுகம்தான் அன்றைய யுகமாக அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். அதனால் வீரத்திற்கு அதிக முக்கியத்துவம் என்பது அந்த காலத்திற்குரிய தேவையாக இருந்தது. அதனால்தான் பெருமானார் நபிகள் நாயகம் சொன்னார்கள், வீரமுள்ள ஒரு முஸ்லிம் அல்லாஹுவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று சொல்லி காட்டினார்கள். வீரர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். இன்றைக்கு உம்ராவுக்காக
ஹஜ்ஜிக்காக நாம் கஅபத்துல்லாவுக்கு செல்கிற பொழுது கஅபத்துல்லாவை தவாப் வருகிறோமே, வலம் வருகிறோமே, இஹ்ராம் ஆடையை அணிந்து வலம் வருகின்ற பொழுது வலது தோளை மறைக்காமல் வலம் வருகிறோம். அப்படித்தானே? இந்த வழக்கம் எப்படி தோன்றியது? மதீனாவிலே இருந்து மக்காவிற்கு அன்றைக்கு உம்ரா வந்த பொழுது ஹுதைபியா எல்லையிலே தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். ஓராண்டு கழித்து தான் உள்ளே நுழைய வேண்டும் என்றும் ஆயுதங்கள் தரித்து கொண்டு மக்காவிற்குள்ளே வரக்கூடாது என்றும் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு சமாதானத்திற்காக வேண்டி அன்றைக்கு அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டார்கள் ஹுதைபியாவிலே. அந்த ஒப்பந்தத்தின்படி அடுத்த ஆண்டு அவர்கள் வருகிற பொழுது உள்ளே இஹ்ராம் ஆடை அணிந்து கஅபத்துல்லாவுக்குள்ளே வலம் வருகிறார்கள். வருகின்ற பொழுது பார்த்தால் பெருமானார் சொன்னார்கள், உங்களுடைய வலது தோளை வெளியே தெரியும்படியாக இஹ்ராம் ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் 2 காரணம். ஒன்று, அப்பொழுதுதான் மதீனாவிலே ஒரு நோய் பரவி இருந்தது. முஸ்லீம்கள் பலவீனமாக இருக்கிறார்கள், இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று குறைஷிகளுக்கு ஒரு எண்ணம் இருந்தது. 2வது, ஆயுதம் தரிக்காமல் உள்ளே நுழைந்திருக்கிறார்கள். சுற்றி மலைக்குன்றுகளிலே மதுங்கிக் கொண்டு இருந்து கொண்டும் குறைஷிகள் இவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆயுதம் தரிக்காமல் வந்தவர்களை நாம் என்ன செய்யலாம், வெற்றி கொண்டு விடலாம் என்று அவர்கள் நினைக்கக்கூடாது. நாம் வீரர்கள் என வீரம் தோளிலே வெளிப்படும், மார்பிலே வெளிப்படும், வீர புஜம் வெளியே தெரியும். வீர பரம்பரையை சார்ந்தவர்கள் நாங்கள் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, எதிரிகளுக்கு சொல்வதற்காக வேண்டி பெருமானார் வலது தோளை மறைக்கும்படியாக இஹ்ராம் ஆடை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் இன்றைக்கும் கூட வீரத்திற்கான மதிப்பு என்பது ஹஜ்ஜிலும் உம்ராவிலும் வெளிப்படுவதை பார்க்கலாம். இது அந்தந்த காலம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒரு தேவை இருந்தது. அதை பேசிய அதே காலத்தில் தான் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவு சார்ந்த ஒரு விலாசத்தையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். வல்ல இறைவன் திருக்குரானிலே கற்றுக்கொள்ளுங்கள், அறிவுடையவர்கள் தான் மனிதர்களை உயர்ந்தவன் என்று அறிமுகப்படுத்தினார்கள். குல் யஸ்தவில்லதீன யஹ்லமூன வல்லதீன லா யஹ்லமூன், அறிவுடையோர்களும் அறிவில்லாதவர்களும் சமமாகி விடுவார்களா என்று வல்ல இறைவன் திருமறையிலே கேட்டான். ஒரு மனித மதிப்பை, உயர்வை அவன் பெற்றிருக்கக்கூடிய கல்வியும் அறிவும் தீர்மானம் செய்யும் என்று வல்ல இறைவன் நமக்கான தகுதியை தீர்மானம் செய்தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கல்வி என்பது கட்டாய கடமையாக இருக்கிறது என்று பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதிப்படுத்தி காட்டினார்கள். எனவே ஒரு நவீனம் சார்ந்த கல்வி, அறிவு வளர்ச்சி என்பதை இஸ்லாம் அடிப்படையாக வைத்திருக்கிறது. ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைக்காட்சி பத்திரிகைகளில் வந்த ஒரு பரபரப்பான ஒரு செய்தி. அமெரிக்கா விண்ணுக்கு ஒரு விண்கலத்தை ஏவி இருந்த US-193 என்கிற விண்கலம். அது பிற நாடுகளை எல்லாம் உளவு பார்ப்பதற்காக அமெரிக்காவின் நாசாவை அனுப்பிய ஒரு விண்கலம். அந்த விண்கலம் விண்ணிலே பறந்து கொண்டிருந்த, அந்த விண்ணை சுற்றி கொண்டிருந்த அந்த விண்கலம் தன் செயல்பாட்டை இழந்து பூமி நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது பூமியில் எங்கு வேண்டுமானாலும் விழலாம் என்று பரபரப்பாக செய்தி பேசப்பட்டது. அந்த நேரத்திலே ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் எல்லாம் அமெரிக்காவை எச்சரித்தன, அந்த விண்கலம் கீழே பூமியிலே விழக்கூடாது, விழுந்தால் பேராபத்து நிகழும், பல உயிர்கள் பலியாகும். ஏனென்றால் அந்த விண்கலத்திலே 450 கிலோ எடையுள்ள ஒரு வெசல், பாத்திரம், ஒரு பெட்டி இருக்கிறது. அதற்குள்ளே ஹைட்ரோசின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமிலம் நிரப்பப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த வாயு தான் அந்த விண்கலத்தை இயக்கும். அது மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய நச்சு வாயு. ஒருவேளை அந்த விண்கலம் கீழே பூமியில் விழுந்து வெடித்து சிதறினால் அந்த அமிலம் சிதறி வாயுவாக மாறி வெளியே வருகிற பொழுது அதை சுவாசிக்கின்ற அத்தனை உயிரினங்களும் மனிதர்கள் உட்பட மரணித்து போவார்கள். எனவேதான் ஒரு எச்சரிக்கையை வளர்ந்த நாடுகள் கொடுத்த பொழுது அமெரிக்கா என்ன செய்தது, தன்னுடைய இராணுவ கப்பல் படை தளத்தில் இருந்து SM-3 என்கின்ற ஒரு ஏவுகணையை, அதாவது ஒரு செகண்டுக்கு 15,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், அவ்வளவு பெரிய ஏவுகணத்தை விண்ணுக்கு அனுப்பி விண்ணிலேயே என்ன செய்தார்கள், அந்த US-93 என்கின்ற விண்கலத்தை அடித்து சிதறடித்து பூமிக்கு பாதிப்பு ஏற்படாமல் பார்த்து கொண்டார்கள். இது நடந்த விஷயம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு சந்தேகம் எழலாம், சரி விண்ணிலே அந்த வாயு, நச்சு வாயு பரவி இருக்குமே, அது பூமிக்குள் நுழையாதா? பூமிக்குள்
நுழையாதா, வெயில் நுழைகிறது, காற்று நுழையும் போது நுழையாதா என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டால் நுழையாது என்று 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் வல்ல இறைவன் திருமறையிலே சொல்லிவிட்டான். ஒஸ்ஸமாயி தாத்திர் ரஜிஹ், திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டான். நம்முடைய குரான் மொழிபெயர்ப்புகள் தர்ஜிமாக்கள் எடுத்து பார்த்தார், கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்கள் விளக்கம் தெரிகிற பொழுது மழையை திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்று விளக்கம் தருவார்கள். அதுவும் உண்மைதான். நீர்நிலைகள் உள்ள நீரெல்லாம் ஆவியாக மேலே மாறி வானத்திலே சென்று மேகமாக திரண்டு குளிர்ந்து மீண்டும் மழையாக பொழிகிறது. அது மீண்டும் மேலே போய் ஒரு சைக்கிள், ஒரு சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவர்கள் வசமாயி தாத்திரஜி என்பதற்கு திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்ற வசனத்துக்கு மழையை திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்று விளக்கம் கொடுத்ததும் சரிதான். ஆனால் அதோடு நின்று விடவில்லை. வானம் மட்டும் திருப்பி தரவில்லை, மேலே கேலக்சிவை பால்வீதி மண்டலம் என்று சொல்லுகிறார்கள், விண்வெளி மண்டலம். அங்கிருந்து எது வந்தாலும் பூமிக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய மட்டும்தான் வான மண்டலங்கள் உள்ளே அனுமதிக்கும். மற்ற எல்லாவற்றையும் திருப்பி விண்வெளிக்கு பால்வீதி மண்டலத்துக்கு அனுப்பிவிடும். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை கூட நாம் என்ன செய்யல, அப்படியே உள்வாங்கவில்லை. 3 அடுக்குகள் இருக்கின்ற வான அடுக்குகள். கீழே இருக்கக்கூடிய அடுக்கு தி ட்ரோபோஸ்பியர், அடிவளி மண்டலம். அதற்கு மேலே இருப்பது த ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீவளி மண்டலம். மீ என்றால் மேல், மீவளி மண்டலம். அதற்கு மேலே இருப்பது ஐனோஸ்பியர், ஐனிவளி மண்டலம். இந்த மண்டலங்கள் என்ன செய்கிறது, எல்லாவற்றையும் வடிகட்டி எது பூமிக்கு மக்களுக்கும் உயிரினங்களுக்கு நன்மை விளைவிக்கும் அதை மட்டும்தான் அனுப்புகிறது. சூரியனிலிருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள் அந்த மீவளி மண்டலத்திலே வடிகட்டப்பட்டு அதெல்லாம் ஓசோன் படலம் இருக்கிறது 2வது அடுக்கில் வடிகட்டி தான் இங்கே அனுப்பி. இல்லை என்றால் அல்ட்ரா வயலட் ரேஸ் என்கிற புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியில் நுழைந்து நம்மால் வாழ முடியாது. நன்மை வியாக்கால் எல்லாவற்றையும் மேலே அனுப்பிவிடுகிறது. அதுபோல திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்றால் மேலேயும் திருப்பி அனுப்புகிறது, பூமிக்கு நன்மை விளைவிக்கிறது என்பதை அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு அற்புதமான விஷயம் இருக்கிறது இந்த வசனத்தினுடைய வெளிப்பாட்டிலே. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், தொழில்நுட்பம் அத்தனையும் இதற்குள் தான் இருக்கிறது. வானம் திருப்பி அனுப்புவதில் தான் இருக்கிறது. இன்னைக்கு ஹலோ என்று சொன்னவுடன் ஹலோ கேட்கிறது. முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறோம். ஒரு செகண்ட் கூட கிடையாது, மைக்ரோ செகண்ட் சொல்வார்கள், செகண்ட்லையும் குறைவு நேரம். முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறோம். எப்படி சாத்தியம்? என்னடா இது, ஊரில் இருந்து ஃபோன் பண்ணாங்க, அடுத்த செகண்ட் கூட ஆகல, நமக்கு கேட்குத, பார்க்குறோமே கொஞ்சம் ஐஎம்ஓல வாட்ஸ்அப்பில் பார்த்து முகத்துக்கு முகம் பேசுகிற எப்படி சாத்தியமாகிறது? எல்லாம் வசமாயி தாத்தி ரஜி, திருப்பி அனுப்பும் வானத்தின் மீது சத்தியமாக என்று இறைவன் சொன்னது தான் அந்த டெக்னாலஜி இருக்கிறது. இங்கிருந்து ஒளிபரப்பக்கூடியவர்கள் இந்த ஃபோன், மைக்ரோஃபோன் போன்றவற்றை, மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், ஊடகங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஆண்டனாக்கள் மூலம் என்ன செய்கிறார்கள், அந்த ஒளி சமிக்கைகள், சிக்னல்களை மேலே அனுப்புகிறாங்க. ஐனோஸ்பியர் என்று சொல்லக்கூடிய வான்வெளி மண்டலத்தை நோக்கி அனுப்புகிறார்கள். இல்லை என்று சொன்னால் சேட்டலைட் என்கிற விண்கலத்துக்கு அனுப்பி அது மேலே அனுப்புது. அந்த ஐனோஸ்பியர் என்கிற அந்த ஐனிவளி மண்டலம் இருக்கிறது 1700 டிகிரி வெப்பநிலை உடையது. மிக அதிகமாக மின்சார ஆற்றல் அங்கே இருக்கும். இங்கிருந்து அனுப்பக்கூடிய ஒளி சமிக்கைகள் எல்லாம் மேலே சென்றவுடன் எவ்வளவு வேகத்தில் அனுப்பப்பட்டது அதை விட 1000 மடங்கு வேகத்தில் திருப்பி பூமியை நோக்கி அனுப்பப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல், மின்சார ஆற்றல் திருப்பி அனுப்பிடுது. அதனால் தான் ஹலோ சொன்ன உடனே அடுத்த செகண்டுக்குள்ள நம்ம ஹலோ கேட்கிற, முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறோம். இன்னைக்கு இந்த டெக்னாலஜி இல்லை என்று சொன்னால் எதுவுமே, ஐடி துறை கிடையாது, எதுவுமே கிடையாது, அத்தனையும் கிடையாது. எல்லா டெக்னாலஜியும் இதற்குள் தான் அமைந்திருக்கிறது. 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் இந்த ரகசியத்தை நமக்கு சொல்லிவிட்டான். ஆனால் நாம் இது குறித்து அதிகமாக சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் தயாரில்லாத ஒரு சமூகமாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நவீனம் சார்ந்த வளர்ச்சியை கையில் எடுத்துக் கொண்டவர்கள் தான் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியும், துருக்கிக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலே அந்த காலத்திலே 70-80 ஆண்டுகளுக்கு முன்னால் போர் நடக்கிற பொழுது
பிரிட்டிஷ்காரன் என்ன செய்தான்? கையிலே துப்பாக்கிகளோடு வந்தான், ஹெல்மெட் அணிந்திருந்தான் போர்க்களத்திலே. துருக்கி படை வீரர்கள் கையிலே வாழ் வைத்திருந்தார்கள், உயரமான சோப்பு தொப்பி வைத்திருந்தார்கள். தொப்பிக்களை வளர்ந்துடக்கூடாது என்பது அவருடைய கவனம். தொப்பியை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு வாளை ஒரு கையில் கொடுத்து கொண்டு சுழற்றினார்கள். அவன் குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தி விட்டான். துருக்கி தோற்று போனார். இதுதான் அன்றைக்கு நடந்தது. ஆனால் இன்றைக்கு வல்லாண்மை அரசுகள், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் தங்களுடைய ஆதிக்கங்களை ஒவ்வொரு நாடுகளிலும் செலுத்துகின்ற பொழுது பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம் நாட்டினர். ஒரே ஒரு நாடு மட்டும் ஆண்மையோடு எழுந்து நின்றது, ஈரான். திருப்பி அடித்தவுடன், ஏன்னா நவீன டெக்னாலஜி அவர்கள் கையில் இருக்கிறது. அவருடைய என்ன டெக்னாலஜி இருக்கு அதை விட அதிகமான டெக்னாலஜி கையில் வச்சிருக்காங்க. திருப்பி அடித்தவுடன் அதிலிருந்து போனார்கள், எல்லாம் சமாதானம் என்று அடங்கிவிட்டார்கள். டெக்னாலஜி என்பதுதான் சமூகத்துக்கான பாதுகாப்பு, உம்மத்துக்கான பாதுகாப்பு. இதை பெற வேண்டுமா இல்லையா? இதை பெறுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டுமா இல்லையா? இதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கின்றது. ஒரு காலத்தில் நம்முடைய ஊரில் இருந்து ரஜூலா என்று சொல்லக்கூடிய கப்பல் வரும், சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம். விமான பயணம்லாம் கனவுல கூட பார்க்க முடியாது. 10 நாள் 15 நாள் பயணம் செய்யணும். பழைய வயசானவங்களை கேட்டு பாருங்க. நம்ம அம்மா ஒருத்தி மலேசியாவில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய புருஷனுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாள் என்று சொன்னால், குடும்பத்தில் உள்ள நல்லது கெட்டது, ஆசாபாசங்கள், பிள்ளைகளுடைய நிலை எல்லாவற்றையும் கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் அவருக்கு போய் சேர 20-25 நாள் ஆகும். ஏன்னா ஊரில் இருந்து தக்கலையில் இருந்து எழுதுறான்னு சொன்னால் அந்த கடிதம் சென்னைக்கு வந்து சேரைக்கு 1 வாரம் ஆகும். சென்னைக்கு நாகப்பட்டினத்துக்கு போகணும் கப்பல் புறப்பட்டு இடத்துக்கு. அந்த நேரத்தில் அவயோகத்துக்கு கப்பல் புறப்படாமல் இருக்கணும். புறப்பட்டு போச்சுன்னா இன்னும் அது திரும்ப வருவதற்கு ஒரு 10 நாள் காத்து கிடக்கணும். அதன் பிறகு இங்கே அந்த கப்பல் வந்து அந்த கடிதம் போய் சேரைக்கு 15-20 நாட்களுக்கு மேல் ஆகிறது என்று சொன்னால், ஒரு மனைவி தன் கணவனுக்கு தன்னுடைய ஆசாபாசங்களை, உணர்வுகளை, குடும்ப விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு 15 நாள் 20 நாள் ஆச்சு. அன்னைக்கு அப்படியா? செல்போனை தொட்டோம்னா அடுத்த செகண்ட் நினைச்சலாம், முகம் பார்த்து பேசலாம். அப்ப டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய எதை சாதித்திருக்கிறது சொன்னால், பிரிவு துயரை இல்லாமல் போக்கி இருக்கிறது, ஏக்கங்களையும் பரிதவிப்புகளையும் இல்லாமல் போக்கி இருக்கிறது. இது டெக்னாலஜியினுடைய மிகப்பெரிய சாதனை. எனவே இந்த சாதனையை நம்முடைய சமூகம் கையில் எடுத்துக் கொள்கிற பொழுதுதான் இந்த சமூகம் மற்ற சமூகங்களோட மேம்பட்ட சமூகமாக எல்லா மண்ணிலும் வாழ முடியும். இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று வந்து விட்டது இல்லையா? எல்லா துறைகளிலும் வந்து விட்டது. ஆனால் இயற்கை நுண்ணறிவு ஒன்று உண்டு, நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஒரே ஒரு ஆள் தான் அதில் மாஸ்டர். யாரு? அல்லாஹ் தான். படைச்ச ஒருத்தன் தான். ஒரு கொசுவை எப்படி படைச்சிருக்கான் இல்லையா? ஒவ்வொரு படைப்பினங்களையும் சிந்தித்து பார்த்து அவனை விட நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் யாரும் கிடையாது. அவன் தான் படைப்பு கருவி. விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லை. எனவே இன்றைக்கு நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய பேச்சை எல்லோரும் தமிழில் புரிந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இங்கே மலாய் மொழி தெரிந்த சகோதரர்கள் இருக்கலாம், சீனம் பேசக்கூடிய சகோதரர் இருக்கலாம், தமிழ் தெரியாத மற்ற மொழிகளை பேசுகின்ற சகோதரர்கள் இருக்கலாம். இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதை சாதிக்கிறது என்று சொன்னால், நான் இப்பொழுது பேசுவதை அவர்கள் மொழியிலேயே கேட்கலாம், ஏன் குரலிலே கேட்கலாம். தமிழ் தெரியாத எந்த மொழி பேசக்கூடியவர்களும் காதில் ஒரு இயர்போனை மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னால், இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உடனடியாக மொழிபெயர்த்து அவர்களுக்கு அனுப்பிடும். அப்படியே கேட்கலாம், என்னுடைய குரலே கேட்கலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இன்னைக்கு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஆர்பிஏ என்று வந்து விட்டது, ரோபோட்டிக் புரோகிராமிங் ஆட்டோமேஷன் என்று வந்து விட்டது. எல்லாவற்றும் ரோபோட்டுகளை பயன்படுத்த ஆரம்பித்து வந்து விட்டது. 3D பிரிண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று கட்டடக்கலையிலே வந்து விட்டது. நீங்க 6 மாதம் கட்டக்கூடிய கட்டடத்தை ஒரு 20-25 நாள் கட்டி முடிச்சிடலாம். முப்பரிமாண கட்டுமான பரிமாணம் என்று வந்து விட்டது. எல்லா துறைகள், அத்தனை துறைகளிலும் இந்த டெக்னாலஜி என்பது உள்ளே புகுந்து விட்டது. இந்த அறிவை பெற்றால்தான் நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிற தொழில்களை தக்க வைக்க முடியும். அது எந்த தொழிலாக இருந்தாலும், நகை தொழிலாக இருந்தாலும், ஹோட்டல் தொழிலாக இருந்தாலும், அல்லது இன்னும் வேறு விதமான தொழில்களாக இருந்தாலும், வியாபாரங்களாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் இந்த டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. இதை கையில் எடுத்துக் கொள்கிற பொழுதுதான் ஒரு சமூகம் என்று சொல்லக்கூடியது வளர்ச்சியடைந்த சமூகமாக, தன்னிறைவு பெற்ற சமூகமாக மாறுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது.
எனவே இந்த முயற்சிகளிலே நாம் இறங்க வேண்டும். நம்முடைய தலைமுறைகளை கொண்டு வந்து இந்த முயற்சிகளை இறக்க வேண்டிய கடமையும் கடப்பாடு நமக்கு இருக்கிறது. இன்றைய தலைமுறைக்கு நம் காலத்தை விட அதிகமான டைவர்ஷன்ஸ், உலகம் சார்ந்த விஷயங்களிலே அவர்களுடைய கவனம் என்பது அதிகமாக இருக்கிறது. அந்த சூழலிலே அவர்களை படிக்க வைப்பது என்பதே பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அவர்களை கவனப்படுத்த வேண்டிய, முறைப்படுத்த வேண்டிய, அவர்களை எல்லா விஷயத்திலும் நெறிப்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கு இருக்கிறது, பெரியோர்களுக்கு இருக்கிறது, ஜமாத்துக்கு இருக்கிறது, அமைப்புகளை நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த டெக்னாலஜி என்று சொல்லக்கூடியதை நாம் கொஞ்சம் அதிகமாக கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த துறை சார்ந்த கல்வியை பயில்வதற்காக நம்முடைய பிள்ளைகளை ஊக்குவிக்க வேண்டும். சின்ன வயசிலேயே அது சார்ந்த சிந்தனைகளை அவர்களுக்கு அதிகமாக ஊட்ட வேண்டும். நவீனம் சார்ந்த கல்வியை பரவலாக பெறுகிற பொழுது இந்த சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த தேசத்திலே ஆளுமை மிக்க சமூகமாக இருக்கும். எது அதிகாரங்களை தீர்மானம் செய்யக்கூடிய துறைகளோ டிபார்ட்மெண்ட்ஸோ அத்தனையிலும் அதிகாரங்களை தீர்மானம் செய்யக்கூடிய இடத்திலே நம்முடைய பிள்ளைகள் வருங்காலத்தில் இருப்பார்கள். எல்லா துறைகளிலும் இருப்பார்கள். அதற்கு நாம் நிறைய யோசிக்க வேண்டி இருக்கிறது, உரையாட வேண்டி இருக்கிறது, உட்கார்ந்து பேச வேண்டி இருக்கிறது, செயல்பட வேண்டி இருக்கிறது, பொருளாதாரத்தை செலவழிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களை, இது போன்ற சிந்தனைகளை கொஞ்சம் உள்வாங்கிக் கொண்டு இந்த சமூகத்தை இந்த தேசத்திலே மறுமலர்ச்சி மிக்க ஒரு சமூகமாக மாற்றுவதற்கு அத்துணை பேர் முன்வர வேண்டும் என்று கேட்டு இந்த அற்புதமான வாய்ப்பு வழங்கிய நிர்வாகத்திற்கும் உலமா பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.